அப்புறமேட்டு மியூசிக், கிறிஸ்மஸ் மியூசிக், இப்படியெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது உலகத்தில் இந்த ஒரு பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விழா தான் வந்து கிறிஸ்மஸ் விழா என்று சொல்கிறது. நெகட்டிவ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எதிர்மறை எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதை தான் ஆண்டவருடைய பிறப்பு என்பது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழாவை உலகமே கொண்டாடும். நீங்கள் நிறைய பேர் இதில் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் நிறைய உங்கள் பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் யூரோப் கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் கடைசியிலிருந்தே அவங்க விழா கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும். வீடுகளில், தெருக்களில், மரம், கடைகளில் எங்கு பார்த்தாலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மரம், செடி, கொடி, தெருவில் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், லைட் எரிஞ்சிட்டபடியே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு மாத காலம் ரொம்ப பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த விழா நாட்களை உணர்வு ரீதியாக, உணர்வுபூர்வமாக அந்த நாட்களை அவங்க கொண்டாடுவாங்க. காரணம், இந்த ஒரு ஃபீஸ்ட், இந்த பர்த்டேன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழா. நமக்கு தான் அந்த ஒரு விழாவாக வச்சுட்டு இருக்கமே தவிர அதில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான உணர்வுகளை நாம் ஒரு நாள் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நமக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம இந்த நாட்டில் இன்னையிலிருந்து ஆண்டோடைய பிறப்பு விழா வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் கொண்டாடுங்க. ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி என்ன பண்ணுங்க, வீட்டில் கொண்டாடிக்கிட்டே இருங்க. வர அந்த 9 நாளும் நீங்களே கருணி பிடிங்க, எப்படிலாம் கொண்டாடணும், எப்படிலாம் செய்யணும். சொந்தக்காரங்கள்லாம் எப்போ கூப்பிடலாம், இந்த வாரம் கூப்பிடலாமா, நாளைக்கு கூப்பிடலாமா, இல்லை கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூப்பிடலாமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூப்பிடலாமா, சேர்ந்து கொண்டாடலாமா, பிரிஞ்சு இருக்கிறோமா, அவங்களையும் கூப்பிட்டு ஒன்றா சேர்த்துச்சு கொண்டாடலாமா, அப்படிலாம் நீங்களாகவே என்ன பண்ணோம், காரணங்களை தேடி என்ன பண்ணோம், கொண்டாடணும். இந்த நல்ல விஷயத்துக்கு நம்ம தேடணும். ஆனால் தேவையில்லாததுக்கெல்லாம் காரணங்களை தேடி தேடி நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். நல்லதுக்கு காரணங்களை தேடவே மாட்டோம். இந்த 9 நாள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் காரணங்களை தேடுங்க. காரணங்களை தேடி அந்த காரணத்தை மையமாக வச்சு இந்த நாட்கள் அனுசரித்தக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. இந்த 9 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொண்டாட்டம். ஒரு நாள் பிள்ளைங்களாம் சேர்ந்து அம்மா அப்பாக்காக ஒரு கொண்டாட்டம், ஒரு நாள் அம்மா அப்பாலாம் சேர்ந்து பிள்ளைங்களோடு கொண்டாட்டம். 5ஆம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு தெரியாமலே அறியாமலே உங்களுக்கு காத்திருக்கும். செஞ்சு பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இந்த 9 நாளைக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் கொண்டாட போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த வர 14 நாளைக்கு தான் தேதி, 16ஆம் தேதி தொகுத்து கொடுக்க நம்முடைய இளையோர்களான அருமை பிள்ளைகள் சோனி, வென்சி இருவருமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுப்பார்கள். உங்களோடு சேர்ந்து நானும் அவற்றை பார்க்க போகிறேன். எனவே இந்த மாலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்குவதற்காக இறைவன் நோக்கி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே. தாயும் தந்தைமான அன்பிறிவார். தர்மையான மாலை நேரத்தில் உம்முடைய அன்பு மகனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக, அந்த கொண்டாட்டம் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டுவதற்காக இந்த நாளை இந்த திருப்பாத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களை உம்முடைய அன்பு மகனுடைய பிறப்பு விழாவுக்கு அழைத்து சென்று அந்த பிறப்பு விழா என்பது இவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய விழாவாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதுதாமே உங்களுடைய ஆவியுடைய வல்லமையோடு இந்த மாலை நிகழ்வுகளை வழிநடத்தியுள்ளோம். இந்த மாலை நிகழ்வுகள் அத்தனையும் எங்களுக்கு அர்த்தம் உள்ளவைகளாக எங்களுக்கு அமைத்து தந்துள்ளோம். இந்த நாளுக்காக ஏற்பாடு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ உருவாக்கி கொடுத்த பிள்ளைகளுக்கும், அலங்காரம் செய்த பிள்ளைகளுக்கும், நட்சத்திரத்தை அழகாக நண்பர்களுக்குமாக நாம் தொடர்ந்து இறை ஆசிரியருக்காக நாம் ஜெபிப்போம் நன்றியுள்ளத்தோடு. அதே போல அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய வழி செல்லும்படி ஆண்டவரும் திருமகனுமாக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
shadows play, a chorus of songs will sing, come what may. The chorus joyful voice, a happiness so true, will shut down the darkness and bring the light. With every note, a spark will ignite, illuminating hope and banishing the night. Excitement will build as voices blend the rise. The music will swill, a tidal wave of light, crashing down the shadows and filling the night. With harmony and cheer, the choir will lead the way, and darkness will flee as joy and light seize the day. இருளை விலக்கி ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் வெற்றியை குறிக்கிறது கிறிஸ்மஸ் பாடல். பாடல்களின் கோரஸ் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கூட்டுக்குரலை குறிக்கிறது. இருளின் மத்தியில் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. பாடகர்கள் பாடும்போது அவர்களின் மகிழ்ச்சியான குரல்கள் நம்பிக்கையின் தீப்பொறிகளை பற்ற வைத்து இரவை விரட்டி இருளை ஒளியால் நிரப்புகின்றன. இசையானது இருளில் அழிவில் வெற்றி உருவாக்குகிறது, மேலும் நாளை மகிழ்ச்சியுடனும் ஒளியுடனும் நிரப்புகிறது. இறுதியில் கவிதை இசையின் உருமாறும் சக்தியும் இருளை கடந்து அனைவருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் கிறிஸ்மஸை வெளிப்படுத்துகிறது. Comes the voice of the God through the angels, darkness to light. Our little angels bring light to us through their dance. இதோ கடவுளின் ஒளி வானதூதர் வழியாக உலகிற்கு செய்தியாக அறிவிக்கப்பட்டது. நமது குழந்தைகள் வானக தூதர்கள் நடனத்தின் வழியாக ஒளியை அறிவிக்கிறார்கள். Starlight, the Christmas star, a celestial guide, symbolized God and Goddess in ancient Mesopotamian style.
In Christianity, the star of Bethlehem shone bright, guiding the Jesus birthplace on that holy night. Now, as we kindle the star's radiant light, darkness fades and hope takes flight. With every twinkle, love and joy expand, illuminating hearts across this holy land. May our Christmas star shine bright and bold, guiding us forward, young and old. May its light dispel the darkness of night and fill our lives with peace, love, and delight. Let us watch now the star lead us to Jesus. கிறிஸ்மஸ் நட்சத்திரம் அது ஒரு வான வழிகாட்டி. பெத்லஹேமில் நட்சத்திரம் கிறிஸ்மஸ் நட்சத்திரம் அது ஒரு வான வழிகாட்டி. பெத்லஹேமில் நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்திற்கு ஞானிகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது. நட்சத்திரத்தின் கதிரியக்க ஒளியை நாம் எரிய விடுகையில் இருள் மறைந்து நம்பிக்கை பிறக்கிறது. நட்சத்திரத்தின் ஒளி அன்பையும் மகிழ்ச்சியையும் விரிவுபடுத்துகிறது, இதயங்களை ஒளிரச் செய்கிறது மற்றும் வயதை பொருட்படுத்தாமல் நம்மை முன்னோக்கி வழி நடத்துகிறது. இறுதியில் கிறிஸ்மஸ் நட்சத்திரத்தின் ஒளி இருளை அகற்றி நம் வாழ்க்கையை அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. இதோ நட்சத்திரம் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்துச் செல்கிறது. Stars
Here, our girls come with Bethlehem dance. இதோ நம் பிள்ளைகள் நடனமாடி பெத்லகேமுக்கு நம்மை அழைத்து செல்வார்கள். Christmas tree. Now, very decorative and meaningful symbol of Christmas tree. The modern Christmas tree, a tale so bright, originated in 12th century. Boniface, a monk so fair, decorated a small oak tree with care. Churches are adored with garlands and lights that shine so bold, create a festive atmosphere where hearts can unfold. Santa Claus brings joy to children and delight to our side. May the spirit of Christmas bring hope and joy here, and the twinkling lights on the Christmas tree guiding us through the year. இப்போது நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அடையாளமான கிறிஸ்மஸ் மரம். 12ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் போனிஃபெஸ் என்ற துறவி ஒரு சிறிய ஓக் மரத்தை கவனமாக அலங்கரித்தார். இந்த பாரம்பரியம் காலப்போக்கில் தேவாலயங்கள் மற்றும் வீடுகளில் மாலைகள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இதயங்களை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நிரப்பும் ஒரு பண்டிகை சூழ்நிலையை உருவாக்குகிறது. கிறிஸ்மஸ் பாட்டு, சாண்டா கிளாஸ், அலங்காரம் என எல்லா வயதினருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஆண்டு முழுவதும் அன்பு, நம்பிக்கை மற்றும்
மகிழ்ச்சியின் மதிப்புகளால் வழிநடத்தப்படுவோம் என நம்பிக்கை அனைவரிடமும் எழுகிறது. Was given to the shepherd. The Jesus was born. Here are children coming to deliver happiness message through dance. ஏழை எளிய மக்களுக்கு விரிவிக்கப்பட்ட நற்செய்தியை நமது பிள்ளைகள் இடையர்கள் மூலமாக அறிவிக்க இருக்கிறார்கள். இந்த பூமியிலே
play, a chorus of song will sing. Come what may, the chorus joyful voice, a happiness so true, will shut down the darkness and bring light. With every note, a spark will, illuminating hope and banishing the night. Excitement will build as voice blend and rise. The music will spill, a tidal wave of light, crashing down the shadows and filling the night. With harmony and cheer, the choir will lead the way, and darkness will flee as joy and light seize the day. இருளை விலக்கி ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் வெற்றியை குறிக்கிறது கிறிஸ்மஸ் பாடல். பாடல்களின் கோரஸ் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கூட்டுக்குரலை குறிக்கிறது. இருளின் மத்தியில் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. பாடகர்கள் பாடும்போது அவர்களின் மகிழ்ச்சியான குரல்கள் நம்பிக்கையின் தீப்பொறிகளை பற்ற வைத்து இரவை விரட்டி இருளை ஒளியால் நிரப்புகின்றன. நம்முடைய மாலை நிகழ்வுகள் இப்போது நிறைவேறி வந்துவிட்டன. ஒரு சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. முதலாவதாக இந்த சிறு குழந்தைகள் குறுகிய காலத்திலே நடனம் ஆடி ஒவ்வொரு நிலைகளுக்கு ஏற்றாற் போல கிறிஸ்மஸ் நட்சத்திரம், கிறிஸ்மஸ் மரம், ஒளி, அதே போல தாவீதின் ஊரிலே ஆண்டவர் பிறந்திருக்கின்ற அந்த பாடலுக்கான நடனங்களை சிறப்பாக ஆடி அதற்கு அர்த்தத்தை நமக்கு தெளிவுபடுத்தின குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள கரவொலிகள் பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். இரண்டாவதாக நட்சத்திரம். நம்முடைய பங்கு இளையோர்கள் குறுகிய காலத்தில் அவர்களாகவே வித்தியாசமாக சிந்தித்து இந்த நட்சத்திரத்தினை மிக அழகாகவே ஏற்பாடினை செய்தார்கள். எனவே நம்முடைய அருமை பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து நல்லதான் தட்டுங்கள. அடுத்ததாக கிறிஸ்மஸ் மரம், இதனுடைய அலங்காரம், தோமையர் மலை, என்னுடைய அன்பு தம்பிகள் இவற்றுக்கு வேண்டிய ஏற்பாட்டினை செய்தார்கள். எனவே அருமை தம்பிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல இன்றைய மாலை நிகழ்வை தொகுத்து கொடுத்து அருமை பிள்ளைகள் வென்சி, சோனி இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதற்கு பின்னால் நிறைய பேர் உழைத்திருக்கின்றார்கள். நிறைய பேர் சொல்லலாம். இருப்பினும் ஆரோக்கியம், தேவா, பன்னீர், பிரதாப், பிறகு நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் இதற்கெல்லாம் எனக்கு பின்னால் இருந்து இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். இந்த ஸ்டேஜ் அடிக்கிறது, பிறகு இந்த நிற்க வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்தது. இந்த அதே போல் இளையோர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகள் தான் இதெல்லாம் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனவே இப்படியாக இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி அமைத்துக் கொடுத்து அருமை நண்பர் முத்து ஆடியோஸ் திருவாளர் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் சேர்த்து நியூ இயர் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு என்னுடைய பொதுவான நன்றிகளை மொத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை செய்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கரம் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், திருப்பலை நிறைவேற்றி அருமை தம்பி டேனி அவர்களுக்கும், ஒப்புரவு சாதம் வழங்கிய அருள் தந்தை லூயிஸ் ராயர் அவர்களுக்கும், அருள் சகோதரர் அவர்களுக்கும், அருள் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வார்த்தைகள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளையிலேருந்து நவன் நாள் ஆரம்பிக்குது. இந்த நாளிலேருந்து நவன் நாள் ஆரம்பிக்குது. கொயர் கிளாஸ் எங்கே இருக்காங்க? கை தூக்குங்க பாருங்கள். கொயர் கிளாஸ் எல்லாம் ஆமாம், நாளைக்கு 7 மணிலேருந்து கொயர் கிளாஸ் இருக்குது. தயவுசெய்து தவறாமல் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே மரியே வாழ்க. தேங்க்யூ. நன்றி.